ஹாய், டே 21 அண்ட் 22 ஆஃப் 25 டேஸ் ஸ்டடி சேலஞ்ச் வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்னிங் ஒரு 8 o'clock இருக்கும். பையனை தூக்கிட்டு அப்படியே வெளியில் போயாச்சு, ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே வந்து பையனை தூங்க வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு தான் வந்து அன்னைக்கான ஷெட்யூலே வந்து ஓப்பன் பண்ணேன். ஸோ இப்போ ஒரு 2 டேஸாக மேக்ஸும் பார்த்துட்ருக்கேன். ஸோ மார்னிங்கே எனக்கு மேக்ஸ் பார்க்கணுன்னு தோணுச்சு. ஸோ ஃபஸ்ட் மேக்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் மேக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கே ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ஒரு 25 டேஸில் நம்ம ஒரு 20 டேஸ் கிட்ட இங்கிலீஷை வந்து ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ மீதி வந்து இன்னொரு 3 டேஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. இப்போ வந்து மேக்ஸ் தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அதுலேயே வந்து ஒரு 2 டேஸ் ஆகிடுச்சு. ஒரே ஒரு டாபிக் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நம்பர் சிஸ்டம் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ½ an hour கிட்ட தான் பார்த்துருப்பேன். அதுக்கப்புறமா இங்கிலீஷ் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் எடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அன்னைக்கு வந்து அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு எதுவுமே பண்ணலை. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கு மார்னிங். ஸோ மார்னிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பையனை தூங்க வச்சுட்டு ஒரு 10 o'clock கிட்ட தான் கரெக்டாக புக் எடுத்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாபிக் நம்ம மேக்ஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னு அதை கேன்சல் பண்ணும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இங்கிலீஷ்க்கு வந்து என்கிட்ட எல்லாத்துக்குமே புக்ஸ் இல்லை. ஸோ 9th 10th மட்டும்தான் நான் வந்து புக்லேயே வந்து படித்தேன். மீதி எல்லாமே வந்து நான் நோட்ஸ் எழுதிட்டு இருந்தேன். இன்றைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா PDF எடுத்து அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கவர் ஆகுதோ அது எல்லாத்தையும் ஃபஸ்ட் நோட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா இந்த லெசனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த புக் வந்து 6th standard புக் என்கிட்ட இருந்தது. ஸோ அதை புக்லேயே ரீட் பண்ணி அண்டர்லைன் பண்ணிவிட்டு நம்ம நோட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு ஃபோனில் படிக்கிறது சுத்தமாக பிடிக்காது. பட் இப்போதைக்கு நான் வந்து புக்ஸை தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் எனக்கு வராமல் போயிடும். ஸோ அதனால தான் பரவாயில்லன்னு சொல்லிட்டு PDF இருந்தாலும் பரவாயில்லன்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் ஒரு சில புக்ஸ் எல்லாம் ஜென்ரல் தமிழ் நான் முன்னாடி படித்தங்காட்டி என்கிட்ட வந்து தமிழ் புக்ஸ் இருந்தது. ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்பப்போ. இங்கிலீஷ் இன்னும் ஒரே ஒரு டாபிக் மட்டும் பேலன்ஸ் இருந்தது. பட் அதுக்குள்ளே பையன் எந்திரிச்சிட்டான். அப்புறம் என்னாலையும் உட்கார முடியல. அப்புறம் போய் சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பையன் கூட தான் வந்து டைம் போச்சு. ஒரு 1 hour வந்து என் கூட நல்லா என்கேஜிங்காக இருந்தான். அதுக்கப்புறம் அப்படியே டயர்டானா சரி குளிக்க வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே தூங்கிடுவான். அப்போ நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஆனால் வந்து அப்படி நடக்கலை. அவனை குளிக்க வச்சுட்டு தூங்க வச்சு நானும் தூங்கியாச்சு. மீதி இங்கிலீஷில் இருந்த ஒரு டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மேக்ஸ் போயிடலாம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு சில டேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீசனே இல்லாமல் ரொம்ப லேசியாக இருக்குது. ஒரு சில டேஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. இது எல்லாருக்குமே காமன் தானா இல்லை எனக்கு மட்டும்தானா அப்படின்னு எனக்கே தெரியல. ஸோ தூங்கி எழுந்தப்புறம் ரொம்ப லேசியாகவே தான் இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சு குடித்ததும் அப்படியே ஏதோ மேனேஜ் பண்ணி போயாச்சு. மேக்ஸ்க்கு வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா த்ரோனா அகாடமியில் வந்து அந்த சார் ஒரு 24 மாடல்ஸில் LCM HCF அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பார். ஒரு 12 days ஸ்டடி சேலஞ்ச் மாதிரி முன்னாடி போட்டிருந்தாரு. ஸோ அதில் இருக்க சம்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கேன். அதில் ஸ்கூல் புக் சம்ஸ் அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாமே வந்து கவர் ஆகிடுது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா சுரேஷ் அகாடமியில் சுதர்ஷன் சார் வீடியோ தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து எனக்கு அவ்வளோ பொறுமை இல்லை. ஸோ அவர் வந்து ரொம்ப பொறுமையாக ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப நல்லா நடத்துவார். பட் இப்போ நான் பார்த்துட்ருக்க வீடியோஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு பேசிக்ஸ் ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கிளாஸஸில் வந்து 24 மாடல்ஸில் நான் ஒரு 10 மாடல் இன்றைக்கி பார்த்தேன். அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்த அந்த SCERT புக்கில் வந்து மாடல்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்து அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன். மீதி சம்ஸ் வந்து இனி நாளைக்கு தான் பார்க்க முடியும். இப்படி தான் இன்றைக்கி என்னோட டே போச்சு. உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.